ஒரு சில வண்டி வாங்கணும். அப்படி இப்படி சொந்த பந்தம் நம்மள நம்பி வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 3, 4 லட்ச ரூவா கடன் ஆயிடுச்சு அப்ப. ம். அந்த 5 வருஷத்துல. பார்க்க கெத்தா இருப்போம். ஆனா கடன்காரனா இருந்தோம். ம். ம். இப்ப வந்து குழந்தைகள் வந்து 2 குழந்தைங்க வந்துருச்சு. பையன் பெரியவனும், வர்ஷினியும் வந்துட்டாங்க. தீபக் வந்து வயித்துல மாசமா இருக்கான். 6 மாசம். அந்த டைம்ல வந்து எனக்கு பயங்கரமான டென்ஷன். இந்த சம்பளம் பத்தாது, கடனா வேற ஆயிட்டோம். மேற்கொண்டு என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான், அந்த ஒரு நாள் பணம் கட்ட போய் நீங்க சாயந்தரமா வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. டைம் பத்தல. அப்ப வந்து நான் அந்த படம் பார்த்தேன். பாண்டின்னு ஒரு படம் இருக்கு பாருங்க. ஆமா. பொழுதுபோக்குக்காக போய் பார்த்தேன். ம். பார்த்துட்டு வெளிய வரும்போது வெளிநாடு போகணும்னு ஒரு முடிவோட வந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல வெளிநாடு வேலையும் கிடைச்சுச்சு. போனேன். போயிட்டு ஒரு 6 மாசத்துல பழைய கடன பூரா அடைச்சுட்டேன். இப்ப என் ஒய்ஃப் இந்த காச என்ன பண்றதுன்னு கேட்கிறா. நம்ம சொந்த பந்தத்துக்குலாம் மொய் செய் அப்படின்னு ஒவ்வொரு ஐடியாவா சொல்லி, அப்புறமா காசுகள அங்கங்க ஓரளவுக்கு பேங்க்ல அங்கங்க சேஃப்டி பண்ணி ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதாவது ஒரு டைம் லீவுக்கு வந்துட்டு மறுபடியும் போய் மொத்தத்துல 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்து ஒரு 14 லட்ச ரூவா பக்கம் செலவு பண்ணி இந்த வீடு கட்டணும். 16 லட்ச ரூவா வந்துச்சு இந்த போர் போட்டதெல்லாம் சேர்த்து. ம். வீடு கட்டிட்டு இப்ப என்ன பண்றது? மறுபடியும் வெளிநாட்டுக்கு போக சொன்னாங்க சொந்த பந்தம்லாம். நமக்கு தானே தெரியும். நம்மளோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். பிள்ளை குட்டிய வித்து ஒரு நாள் கூட பிரியாதவன் 5 வருஷம் இருந்ததே பெரிய விஷயம். ஆமா. ம். அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் இப்ப வந்து நம்ம உனக்கு குழந்தைகள்லாம் இருக்காங்கல்ல சப்போர்ட்டுக்கு. இப்ப நான் வெளியில போறேன்னு மறுபடியும் பழைய பெயிண்டிங் வேலைக்கு போனேன். ம். அந்த பெயிண்டிங் வேலையெல்லாம் போயிட்டு வந்தேன்னா, புள்ளைங்க வந்து என்னோட தோல உரிச்சு விடுங்க. வெயில்ல அந்த வேலை வெயில் அப்படி. பார்க்குறோம். ஐயய்யோ! பெயிண்டிங் ம். ஆவுது. தோல உரிச்சு விடுவாங்க. 1 மாசம் வேலை பார்த்துட்டு வந்தேன்னா. அந்த மாரி வேலை பார்த்துட்டு வந்த பின்னாடி, அ கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிக்கர் கடை போட்டேன்.